ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு திருப்பதி சேனல். நீங்கள் இப்போ தான் சேனல் கஸ்டமர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா 90s கிட்ஸோட ஆல் டைம் ஃபேவரட்டான தேன் மிட்டாய் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்ற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து 200 ml. அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் ஏதாச்சும் ஒரு கப்பு இல்லைனா டம்ளர் எடுத்துக்கோங்க. மாவை வந்து நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு கலர். கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம தேன் மிட்டாய்க்கு மாவு பிசைகிறப்ப நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் நம்மளுடைய தேன் மிட்டாயில் வந்து அந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஊறும். அப்போ தான் நம்மளுடைய தேன் மிட்டாய் வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். இதுக்கு முன்னே நம்ம சேனலில் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஜாலியாக இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் போயிட்டு சேனலில். இப்போ நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய மாவு வந்து ஊற வைக்கிறப்ப நல்லா காயாமல் இருக்கும். நீங்கள் 90s கிட்ஸா இல்லை 2K கிட்ஸான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஊறட்டும். நல்லா நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால நல்லா ஊறணும். இப்போ வந்து மாவு வந்து ஒரு சைடு ஊறட்டும். நம்ம வந்து சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேனில் 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம 2 டம்ளர் மைதா மாவு எடுத்ததுனால நான் 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும், 1:1 ரேஷியோ. இப்போ வந்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. அப்படி அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய நேரம் சர்க்கரை பாகு வந்து காய வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் யாராச்சும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலிங் அண்ட் குக்கிங் ரிலேட்டட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு வந்து கம்பி பதமெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம கையில் இப்படி தொட்டோம்னா அந்த பிசு பிசுப்பாக இருக்கும். அந்த பதம் வந்தாவே போதும். இப்போ நம்மளுடைய சர்க்கரை பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு சப்பாத்தி தேய்க்கிறோம்ல, அந்த கல் மேலே போட்டுக்கலாம் நம்மளுடைய மாவு எடுத்து. இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மொத்த மாவையும் நம்ம கல் மேலே பரத்தி உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கோம். மீதி மாவு வந்து பவுலில் போட்டுருங்க. இப்போ நான் வந்து மாவு மேலே கொஞ்சமாக மைதா மாவு போட்டிருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணுறப்ப நம்ம பீஸ் வந்து எல்லாமே ஒரே சைஸில் வரும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண தேன் மிட்டாய் உருண்டைகள்லாம் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க மாவெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேன் மிட்டாய்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு அடிகனமான கடாய் எடுத்துருக்கேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அனலை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடுங்க, கை மேலெல்லாம் சிதறி விழும்.
போட்ட உடனே கலந்து விடாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுருங்க. ஏன்னா நம்ம போட்ட உடனே கலந்து விட்டோம்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கலந்து விட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அனலை வந்து மீடியமாக வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய தேன் மிட்டாய் வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். நம்ம குலோப் ஜாமுன்லாம் எப்படி வேக வைக்குமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய தேன் மிட்டாய் வந்து எல்லா சைடும் வெந்து வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு வந்துடும், ஒரு சைடு வந்து வேகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய தேன் மிட்டாய் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். போட்ட உடனே கலந்து விடாதீங்க, கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டு எல்லா சைடும் வேகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நம்ம. இதுக்கு முன்னாடி செஞ்ச ஃபஸ்ட்டு பேட்ச் தேன் மிட்டாய் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நல்லா ஒழுங்காக வேகாது, அனல் வந்து கரெக்டாக இருந்திருக்காது. இப்போ நல்லா வெந்திருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்ப எவ்வளோ அந்த பபுள்ஸ் வந்துச்சு, இப்போ வந்து நல்லா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நல்லா வெந்துச்சு. நம்ம தேன் மிட்டாய் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். நம்ம தேன் மிட்டாய் வந்து சுகர் சிரப்பில் சேர்த்த உடனே நம்ம இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடணும். அப்போ தான் நம்மளுடைய தேன் மிட்டாய் வந்து அந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஊறும். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே நம்ம சூடாகவே நம்ம தேன் மிட்டாய் வந்து சுகர் சிரப்பில் போட்டுடணும். அப்போ தான் நல்லா ஊறி வரும். அப்படி இல்லைன்னா ஊறுறதுக்கு வந்து நிறைய நேரம் எடுத்துக்கும். அதுக்குன்ட்டு நம்ம ரெண்டுமே சூடாகவே போட்டிங்கன்னா நம்மளுடைய தேன் மிட்டாய் வந்து நல்லா குழஞ்சிடும், கூழ் மாதிரி ஆகிடும். அப்புறம் ஒன்று சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம செஞ்ச உடனே சூடாகவே நம்ம தேன் மிட்டாய் போட்டுடணும். இப்போ நம்மளுடைய தேன் மிட்டாய் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி போட்டு ஆற வச்சிடுறேன். இப்போ இது வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கினேன். நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் இது வந்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் வந்து போட்டு 1 மாதம்னா கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டான ஜூஸியான நம்மளுடைய தேன் மிட்டாய் ரெடி ஆச்சு. 90s கிட்ஸ் ஆல் டைம் ஃபேவரட் தேன் மிட்டாய். நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.